என் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். இது உங்களின் டெரஸ் குக்கிங் சேனல். நான் உங்கள் மீரான். இன்றைக்கி நம்ம அதிரசம் செய்ய போகிறோம். அதிரசத்துக்கு ரொம்ப கஷ்டம். அந்த பதம் பார்க்கணும், வெள்ளத்தில் பாகு பதம் பார்க்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான முறையில் ஈஸியாக செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணியை வடிகட்டிட்டு சும்மா லைட்டாக நிழலில் உணர வச்சுட்டு உணர்ந்ததை நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறோம். 1 கிலோ மாவு. 1 கிலோ மாவுக்கு 3/4 கிலோ வெல்லம். இது பாகு வெல்லம். சுக்கு பொடி இப்போ கடையிலே விற்கிது சுக்கு பொடி. அந்த சுக்கு பொடி. ஏலக்காய் பொடி. ஏலக்காய் நுணுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏலக்காய் பொடியும் சின்ன டப்பாவில் 20 ரூபா விற்கிது, அதை வாங்கிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ 3/4 கிலோ வெல்லத்துக்கு இந்த இதில் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். 3/4 கிளாஸ் தண்ணி, இதாவது முக்கியமானது. இந்த வெல்லத்தை காய்ச்சி எடுக்கிறதுக்கு 3/4 கிளாஸ் தண்ணி. 3/4 கிலோவுக்கு 3/4 கிளாஸ். 1 கிலோவுக்கு 1 கிளாஸ் தண்ணி, அவ்வளோதான் இது அளவு. வேறு எந்த தண்ணிக்குன்னு எதுக்கும் அதுக்கு மேல் கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வெல்லத்திலே மாவை பரட்டி கிண்டி வச்சிடலாம். வாங்க செய்வோம். அடுப்பை பற்ற வச்சுட்டோம். இப்போ வெல்லம் காய்ச்சதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். இப்போ 3/4 கிலோ வெல்லம் நம்ம பாத்திரத்தில் போட்டுறோம். நுணுக்கி வச்சுருக்கோம். முக்கால் கிலோ வெல்லத்துக்கு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ கரைஞ்சாலே போதுமானது. தீ ஆஃப் பண்ணிட்டேன். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ எந்த சட்டியில் நம்ம மாவு கிண்ட போகிறோமோ அந்த சட்டி எடுத்துக்குவோம். அதில் இதை வடிகட்டிக்கணும். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இதில் உள்ள மண் அழுக்கெல்லாம் கீழே தங்கிடும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். தீயை சிம்மில் வச்சுக்கிறோம். இப்போ எந்த சட்டியில் மாவு கிண்ட போகிறோமோ அந்த சட்டியில் இந்த வெல்லத்தை வடிச்சிருக்கோம். அதை நம்ம சட்டி இங்கே வச்சுக்கலாம். இது 1 ஸ்பூன் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி நுணுக்குனது, அதுவும் அதே மாதிரி ஒரு பிஞ்சு. இப்போ இது கம்பி பதம்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக வடிகிற அளவுக்கு இருக்குது. இது அப்படி நுரை பொங்கி வருது. இந்த நுரை பொங்கி வந்த உடனே இப்போ மாவை மெதுவாக அப்படியே சேர்த்துக்கிட்டே வரலாம். தீயை சிம்மில் வச்சுக்கிறணும். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வரலாம். ஒரு சின்ன சிட்டிகை உப்பு போட்டுக்குவோம். மாவு கிண்டி முடிச்சாச்சு. இது பாருங்கள், இதனுடைய இது பாருங்கள், இவ்வளோ தான் இதனுடைய அளவு கரெக்டாக இருக்குது. இது முடிஞ்சிருச்சு. இதை ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறம் மேலே ஒரு துணி கட்டி ஒரு 3 நாளைக்கு அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இது 3 நாளைக்கு அப்புறம் நம்ம செய்கிறதுக்காக நம்ம 3 நாளைக்கு முன்னாடியே இதே அளவு 1 கிலோ வெல்லம் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். அதை எடுத்து இப்போ நம்ம சுட்டு காட்ட போகிறோம் உங்களுக்கு. 3 நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்காக வச்ச மாவு இது நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம அதிரசம் தட்டி சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு கவர் வச்சுங்க, பிளாஸ்டிக் கவர், பால் கவர் ஆகட்டும், ஏதோ ஒரு கவர் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை ஒரு உருண்டை எடுத்து கவரில் எண்ணெய் தடவிக்குங்க. ஒரு மாவு எடுத்து இப்படி உருண்டையாக வச்சுட்டு நடுவில் இப்படி லைட்டாக ஓட்டை போட்டுட்டு எண்ணெய் காயுது. இந்த காயிற எண்ணெயில் நம்ம உள்ளே போட்டுடலாம்.
கையில் எண்ணெய் தெறிக்கும் அப்படின்டா இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த பிளாஸ்டிக்கில் இந்த கரண்டியில் இப்படி போட்டுட்டு அதை இப்படி உள்ளே போட்டுருங்க. ஏன்னா சட்டியிலேருந்து எண்ணெய் தெறிக்கும். அவ்வளோதான். ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த பக்கம் அந்த பக்கம் பிரட்டி ஒரு 3 நிமிஷம் வரையும். அதாவது எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் குடித்தா தான் அதிரசம். அதுக்கு இப்படி 2 வச்சு ப்ரெஸ் பண்ணி எண்ணெயை லைட்டாக வடித்து விட்ருங்க. வடிச்சிங்கன்னா எண்ணெய் வடிஞ்சிடும். அழகான அருமையான ருசியான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. ரேஷன் அரிசியில் தான் இது செஞ்சுருக்கோம். எந்த செலவு இல்லாத ரொம்ப கம்மியான செலவில் அருமையான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.